60லேருந்து 70 டெசிபல் 1 மணி நேரம். இதுதான் நமக்கு லிமிட். இதை தாண்ட டூரேஷன் கம்மியாக வச்சுக்கணுமே தவிர கூட்டக்கூடாது. இதுக்கு மேலே கூட நம்ம காது பாதிப்பாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாதிப்புங்கிறது நரம்பு பாதிக்கலாம், இயர் ட்ரம் பாதிக்கலாம். அப்படி பாதிச்சதுன்னா இது எல்லாமே பெர்மனன்ட் டேமேஜ் ஆகும். நமக்கு திருப்பி அது கிடைக்கணும்னு நினச்சி நீங்கள் வேணுன்னா கூட கிடைக்காது ஹியரிங். இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், ரோட்டில் போகையில் காதில் மாட்டிட்டு பேசிகிட்டே போகிறது, வண்டி ஓட்டையில் காதில் மாட்டிட்டு இயர்ஃபோன் மாட்டிட்டு பேசிகிட்டே போகிறது, பாட்டு கேட்டுகிட்டே போகிறது. அது இப்போ ஒரு ரொட்டீன் பழக்கம் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. பின்னாடி ஹார்ன் அடிக்கிறது கூட தெரியாமல் காது கேட்டுட்டு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க, ஃபோனை பேசிகிட்டே கிராஸ் பண்ண. அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸும் நிறைய ரோட்டில் ஆகிறதையும் நாங்கள் பார்க்குறோம். அடுத்த விஷயம் என்னன்னா, தினமும் யூஸ் பண்ற இந்த ஹெட்ஃபோன்ஸை 2 மணி நேரத்துக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. இது 2 மணி நேரம் பயன்படுத்தும் போதும் ஒரே ஸ்டிச்சில் யூஸ் பண்ணாமல் கேப் விட்டு பயன்படுத்தினா தான் நம்ம காதுகளுக்கு நல்லது.